கோட்டை வார திருவண்ணாமலையில தீபமேற்றினதை யாரும் போய் எதுவும் சொன்னாங்களா? யாரும் சொன்னாங்களா? வழி வழி வர்ற மரபை போற்றுகிறாங்க, இந்த மக்கள் எல்லாரும் கொண்டாடுறாங்க. திடீர்னு ஒருத்தர் நான் போராடுவேன், அதுக்கு மாண்புமிக்க நீதி இப்படி ஒரு தீர்ப்பை கொடுத்து போய் ஏற்றுங்கள்னு சொல்றது எப்படி? ஒரு அமைதியா இருக்கிற சமூகத்தை குலைக்கிறதுக்கான முயற்சியை மதிப்புமிக்க மாண்புமிக்க நீதி செய்யறதா வருத்தமா இருக்கு. ஆனாலும் என் மக்கள் அதையெல்லாம் கடந்து தங்களுடைய பன்னெடுங்காலமா ஒருதாய் பிள்ளைகளா வாழ்ந்து வருகிற அந்த உயர்ந்த உறவு முறையை கடைபிடிப்பார்கள். அது தமிழ்நாட்டில் இந்த பிளவு, இந்த சிதைவு ஏற்படுத்துவது சாத்தியம் இல்லை. ஏற்கனவே இதை நடந்திருக்கு, உங்களுக்கு தெரியும். கன்னியாகுமரியில ஒரே சமூகத்தில் இருக்கிறவங்களை இந்து கிறிஸ்தவர் என்று பிரித்து போட்டது, மற்றபடி இங்கே இந்து இஸ்லாம் என்று பிரித்து போட்டது. தமிழ் தேசிய மக்களின் ஓர்மையில பெரிய எதிரியா இருக்கிறது சாதி மதம் தான், இந்த உணர்ச்சி தான். அப்போ அதை வீழ்த்தி மேலெழ வேண்டிய தேவை புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கரில் மான தமிழ் பிள்ளைகள் ஒவ்வொருவரும் உறுதியேற்க வேண்டிய ஒரு தேவை உருவாகி இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். அதை இனிவரும் தலைமுறையினர் இந்த சாதி மத சகதி அதுக்குள் சிக்கி மூழ்காமல் மேலெழுந்து ஒரு தமிழின ஓர்மையை கடைபிடித்து பிறப்பின் அடிப்படையில் எல்லோரும் ஒன்று, பிறப்பு ஒக்கும் எல்லாரும் உயிருக்கும் என்று போதித்த மறையனுடைய பிள்ளைகள் நாம். அதைத்தான் இந்த உலகில் எல்லா பெரும் மேதைகளும் கற்பிக்கிறாங்க. குறிப்பாக அண்ணல் அம்பேத்கர் வரைக்கும் அதுதான்.